லூக்கா 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 24லிருந்து 26 வரைக்கும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார். அசுத்தாவியும் மனிதர்களும், அது தலைப்பில் நம்ம பார்க்கலாம். சில காரியங்கள் ஒருவேளை பலமுறை பார்த்திருக்கலாம், ஆனால் தெளிவு நமக்கு வேண்டும். பிசாசு யாரு, அசுத்தாவி யாரு அப்படின்னு சொல்லி சில குழப்பங்கள் உண்டு, நமக்கு எப்பயுமே உண்டு. மாத்தி சொல்லுவோம், நம்ம சில பிசாச அசுத்தாவி சொல்லுவோம், அசுத்தாவி பிசாசு சொல்லுவோம். அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அசுத்தாவி எப்படி செயல்படுகிறான் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சரியா? அசுத்தாவினா யாரு? நீங்க பதில் சொல்லலாம். பிசாசு யாரு, அசுத்தாவி யாரு? ஆமா, பிசாசு என்பவன் குறிப்பிட்ட ஒரு நபர். ஆண்டவர் அவனை படைக்கிறார், அவனை விசேஷமானவனாக படைக்கிறார். செராபீன்கள் கேராபீன்களை அந்த ஒத்த நிலைமையிலே அவனை மிக அழகாக படைக்கிறார், திறமையுள்ளவனாய் படைக்கிறார், அதிகாரமுள்ளவனாய் படைக்கிறார். அவன் தான் தேவனுடைய சமூகத்தை நான் ஏறுவேன், ஆராதனைகள் என் பக்கமாய் திருப்புவேன் என்று சொல்கிறான். உன்னதமானவருக்கு சமமாக வீற்றிருப்பேன் என்று சொல்கிறான். அன்று அவனை அவரிடத்திலிருந்து தள்ளுகிறான். அந்த நாளிலிருந்து அவன் ஆண்டுக்கு விரோதமாக செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் விழுந்த பொழுது ஏராளமான தூதர்களும் விழுந்து போனார். ஸோ அவர்கள் தான் அந்த அசுத்தாவிகளாக இருக்கிறார். அதை எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது தெளிவாக அங்க சொல்லுகிறார். 11வது வசனத்துல வாசிக்கும் போது எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின்னு சொல்கிறார். பிசாசின் தந்திரங்களோடு என்று சொல்கிறார். ஸோ அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிசாஸ். அவன் ஒரு நபர், அவன் அநேகர் அல்ல. அவன் யாரு? ஒரே ஒரு நபர். அவன் சர்வ வியாபி அல்ல. எல்லா இடத்திலும் இருக்கிறவனா என்று சொன்னால் இல்லை, அவனால் அப்படி இருக்க முடியாது. ஒரு இடத்துல தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அது நம்ம ஆண்டுக்கு வராது. சரியா? அதனால்தான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி மக்கள் சொல்றதுனால எதை எடுத்தாலும் தொட்டு கும்புற பழக்கம் நமக்கு இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். 136ஆம் சங்கீதமா தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர்னு சொல்லி 139ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது 7வது வசனத்தில், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு இங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. ஆனா தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் என்பது ஒன்றும் இல்லை. பிசாசு அப்படிப்பட்டவனான்னு சொன்னா இல்லை, அவன் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் அவனை எப்படி செயல்படுகிறான்னு சொன்னால், அவனோடு கூட விழுந்து போன தூதர்களை கொண்டு அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். பிசாசு வல்லமையுள்ளவன் தான், ஆனால் சர்வ வல்லமையுள்ளவன் அல்ல. தெய்வன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறான். பிசாசு நம்முடைய ஆண்டவருக்கு நடுங்குகிறானா இல்லையா? நடுங்குகிறவனாக, அவனால் நிற்க முடியாது. சரியா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பிசாசு நம்மை விட வல்லமை உள்ளவனானா? ஆமா. நம்மை விட தந்திரம் உள்ளவனானா? ஆமா. அவனோட நம்ம விளையாடலாமானா? இல்லை. அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள் ரொம்ப மோசமானதா இருக்கிறதுனால அவனிடத்துல நம்ம விளையாடக்கூடாது.
அவன்கிட்ட போய் வம்பிழுக்கவும் கூடாது. அது நம்முடைய வேலையும் கிடையாது. ஏன்னா அவன் ஆதியிலேருந்து இருக்கிறான் இல்லையா, அப்பனுக்கு அப்பனெல்லாம் பார்த்தவன், அவனை போய் நம்ம விளையாட முடியாது. யாரை எப்படி கவுக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு நம்ம இவ்வளோ தைரியமாய் நிற்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பலத்தில் இல்லை. யாருடைய பலம்? தேவனுடைய பாதுகாப்பு. நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவனை நம்மளால ஏற்றுக்க முடியும். அவனாலே நம்மை தொட முடியாது. யோபுன்ற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் என்ன பண்ணுகிறான், தொடுகிறான். டெய்லி எடுங்கன்னு சொல்லுகிறான். அதனால போய் அவன் சரீரத்தை தொட்டான். முதல்ல அவனுக்குரியவைகளை தொட்டான். பின்பதாக அவன் சரீரத்தை தொட உத்தரவு கேட்டான். ஆண்டு சொல்லிட்டா சரீரத்தை தொடலாம், அவன் ஜீவனை தொடக்கூடாது. ஸோ தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் எல்லை தாண்டவே முடியாது. ஸோ தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நானும் நீங்களும் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ஒருவனாக இருக்கிறான், அசுத்தாவிகள் ஏராளமா இருக்குது. அந்த எபேசியர் நம்ம எடுத்தா அடுத்த வசனத்தை வாசிக்க மாட்டேன். முதல் 11 வசனத்துல பிசாசின் தந்திரங்களோடு கூட, அது பிசாசை குறிக்கிறது. அவன் எப்படி செயல்படுகிறான் என்று சொன்னால், ஏனெனில் 12 வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதல் சொல்லிருக்காரு. இன்னொருத்தனும் நம்மளை விட்டு விலகவே மாட்டான். யார் அது? பிசாஸ். என்னோட அண்ணன் பையன் ஒரு தடவை நேபாளுக்கு போகணும்னு போயிட்டு இருந்தான். அவங்க அம்மா கேட்டது என்னன்னா, நீ தனியாவாடா போற? இல்லம்மா, நாங்க 3 பேர் போறோம்மா. யாரா? ஆண்டவர், பிசாசு, நான், 3 பேர். ஒரு வகையில் அது உண்மைதான். அவனும் நம்மளோட கூட தான் இருக்கு, நம்ம கவுப்படுத்த. அதை நம்ம மனசுல வைத்து, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமா இருக்கிறார். இன்னொருத்தர் யார் இருக்கா? பிசாசு இருக்கு. சரி, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம மனதில வைத்து செல்ல வேண்டும். அவன் நம்மை பின்தொடர்கிறவனாக இருக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அப்ப அசுத்தாவி என்று சொல்லும் பொழுது அவன் பிசாசு அல்ல, பிசாசுடைய தூதர்களாக, விழுந்து போன தூதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, நம்ம வாஸ்த பகுதி எது சொன்னா 24 26 வரைக்கும் வாசித்தோம். லூக்கா 11. ஆண்டவர் ஏன் இதை சொல்லுகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். சரி, என்ன சொல்லுகிறார்? இந்த 24 26 வரைக்கும், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது எப்படி புறப்பட்டுச்சுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். வறண்ட இடங்களில் அலைந்து, ஒன்றும் கிடைக்காம அலையுது, எங்க போய் உட்கார்றதுன்னு அதுக்கு தெரியல. சரியா? அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். சரியா? அசுத்த ஆவிகள் அது ஆவிகள் தான். அது செயல்படணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேண்டும், ஒரு மனிதன் வேண்டும். ஏதோ ஒன்றை வைத்து தான் செயல்பட முடியும். சொல்லி அதுவால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்கு போய் எங்கேயா போய் உட்காரணும், செட்டில் ஆகணும். அதனால தான் எவனுக்குள்ளேயாவது போய் நுழைஞ்சிக்கணும், அப்படிதான் அது செயல்பட முடியும். ஆனால் இங்கேருந்து அது வெளியே போயிருச்சு, அதனால உட்காருக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் யோசிக்குது, அது என்ன பண்ணுது, நம்ம எதை விட்டுட்டு வந்தோமோ அங்கேயே திரும்பி போய் பார்ப்போமே, அங்க இடம் இருக்கான்னு பார்க்கலாமேன்னு சொல்லி வருது. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அது திரும்பி வந்து பார்க்குது, அது எப்படி இருக்கு? காலியா இருக்கு. அது ரொம்ப அழகா வேற இருக்கு. முன்னாடி கேவலமா இருந்துச்சு அந்த இடம், அது குடியிருந்தப்ப. இப்ப ரொம்ப அழகா வேற இருக்கு, பெருக்கி ஜோடிச்செல்லாம் இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு நல்ல வீட்டுல நம்ம தனியாலாம் இருக்க கூடாது, என்ன வேணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டிட்டு வந்துரும் சொல்லி அங்க ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து. இந்த 7ன்றது என்னது? பைபிள்ல ராசியான நம்பரும். இந்த நம்ம குஜராத் முதலமைச்சருக்கு ராசியான நம்பர் 6, 12. அவருடைய கார் எல்லாமே 6, 12 வரும்.
அப்புறம் அதே டேட்ல மறிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. அதே 6-12 சீட் நம்பர் வேற 12 அவருக்கு. அப்படிதான் வாங்குவாராம். கார் வாங்கினாலும் அப்படிதான் வாங்குவாரா, எல்லாம் வாங்குவாராம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுல. ராசியான நம்பர்லயே செத்து போனாருன்னா அது என்ன இல்லை, அவருக்கு ராசி இல்லை. இப்ப 7 என்ன ராசியான நம்பரா கிறிஸ்தவங்களுக்கு? இல்லைங்க, அது பூரணத்தை குறிக்க, முழுமையை குறிக்கிற ஒரு வார்த்தையாக தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது நிறைய 7 நம்ம பார்க்கலாம். அது ஒன்றும் ராசியான நம்பர்லாம் கிடையாது. 7ன்னு சொல்லும்போது ஒருவேளை அன்லிமிட்டா கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். அநேகரை கூட்டி கொண்டு வந்து அங்கே உள்ளே புகுந்து அது குடியிருந்தது. அதனுடைய அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த மனுஷன் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதாய் இருக்கும். சரி, இதுல இருந்து நம்ம சில காரியங்களை படிக்க போறோம். பிசாசு செயல்படுகிற விதம் நான் ஏற்கனவே சொல்றேன். ஒரு சரீரம் இல்லாமல் அது செயல்பட முடியாது. அது உட்கார்றதுக்கு ஒரு இடம் அதுக்கு வேணும். ஒரு மனிதனோ ஏதோ ஒன்றிலே அது உட்கார்ந்து அது செயல்படும். விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்னதுன்னு நினைக்கிறீங்க? வெளியில சொல்ல முடியாதுங்க. இது ஏதோ ஒரு மனுஷனை அது பிடித்திருக்கும், ஏதாவது ஒண்ணு அது பிடிச்சிருக்கும். சரியா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே யாருதான்? அதுக்கு மரியாதையும் அது நினைச்சதை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பும் இருக்குமானால் அதங்க உட்கார்ந்து. அதுதான் அங்கே பார்க்கிற ஒரு காரியமாக இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்படி நம்மளை கட்டாயப்படுத்தியெல்லாம் நமக்குள்ள அது நுழைய முடியாது. முக்கியமா ஆண்டுடைய பிள்ளைகள். உலகத்தாரை பத்தி எனக்கு ரொம்ப தெரியல. அவங்க யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க, அறிந்தோ அறியாமலோ அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஆனால் அவங்களை பற்றி எனக்கு புரியல, எனக்கு கரெக்டாலாம் சொல்ல தெரியல. ஆனால் நாம் அனுமதிக்காத வரைக்கும் பிசாசு யாருக்குள்ள வர முடியாது, நமக்குள்ள வர முடியாது. அதான் புரிஞ்சு. சில பேர் நல்ல விசுவாசிங்க, அதுக்கு அவருக்கு பிசாசு பிடிச்சி சொல்லுவாங்க, என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க எதையோ ஈவன் பயப்படுறது கூட பாவம் தாங்க. வீணா பயப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்டு சொல்ல பயப்படாது 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 சொல்றது காரணம் என்னன்னா, பயப்படுவது கூட பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிற ஒரு காரியம் தான். நம்ம மனசு தைரியப்படணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் சொல்லும்போது, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்தும். உன் பயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்திடு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையும் பார்த்துக்கணும். இது 2 தானே பாதிக்கப்படுது. நான் கவலைப்படும் பொழுது, பயப்படும் பொழுது என் இருதயம் பாதிக்கப்படுது, என்னுடைய மூளை பாதிக்கப்படுது. பைத்தியமாவும் அல்லது ஏதோ ஒரு வீக்னஸ். வந்து பயப்படாத, அதை எனக்கு சொல்லிடு, நான் உனக்கு சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலா புரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தை உனக்கு நான் தருவேன். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன்னு கூட ஆண்டவர் சொல்லல. நான் அதுல உனக்கு சமாதானத்தை கொடுத்துறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம். சோ பயப்படுவது கூட தவறான ஒரு காரியம். சந்தேகப்படுறதானே, ஆண்டவரை சந்தேகப்படுறது, அது தவறான ஒரு காரியமாக மாறுகிறது. வேற எந்த விதத்திலும். அதனால்தான் எபேசியர் 4:27 சொல்லும் போது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் அடிச்சுதார். பிசாசுக்கு இடம் கொடாமலும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இடம் கேட்பான். நான் கொஞ்சம் இருந்துக்கிறேன், இதை மட்டும் நீ எனக்கு செய்ய, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு கேட்பான். ஏதோ ஒரு விதத்துல கேட்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடமே கொடுக்க கூடாது. அதுல ஜாக்கிரதையாக இருக்க. அவனுக்கு பிரியமானதை அது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா யாக்கோபு 4:7 பாங்க. யாக்கோபு 4:7 வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா சிம்பிளா நமக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன இடம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். அதுதானே அர்த்தம். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, தேவனுக்கு கீழ்ப்படியா நான் பிசாசு கீழ்ப்படிஞ்சான். அவன் ஏதாவது சொல்லும் போது என்ன பண்ணிடக்கூடாது? நான் கீழ்ப்படிய. ஏவாளை பத்தி நான் யோசித்து பார்க்கும்போது,
அவளோட பேசினது எதுதான்? சர்ப்பம் தான் பேசு, பிசாசு வரல. பிசாசால வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் இன்னொருவனை தான் பயன்படுத்தி வருகிறான். அப்ப எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, அதனாலதான் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இதை ஆண்டவர் சொல்லுவாரா, இது ஆண்டுடைய சித்தமாய் இருக்குமா, இது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமான்றதை நான் அலசி பார்க்க வேண்டும் என் வாழ்க்கையில. அது தேவனுக்கு பிரியமானதாக இல்லை என்று சொன்னால் அது யாருடைய கருத்தா இருக்கலாம்? பிசாசுடைய கருத்தா இருக்கலாம். சில நேரத்தில் என்னால டிசிஷன் எடுக்க முடியல, தீர்மானம் எடுக்க முடியலன்னா நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வச்சு ஓரத்துல வச்சுட்டு நான் அமைதலாய ஆண்டவர் சமூகத்தில் காத்து மெதுவாக தீர்மானங்களை எடுக்கலாம். ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக, சில ஆலோசனைகள் மூலமாக, சிலருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களின் மூலமாக எவ்வளோ இருக்கு இல்லையா நமக்கு, மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஸோ அதெல்லாம் பார்த்து நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏவாள் ஏமாந்து, அதனால சொல்ல சர்ப்பம் என்ன ஏமாந்துச்சு. இப்ப பிசாசு ஆலோசனை சொல்லும் பொழுது ரொம்ப நல்ல ஆலோசனையா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நான் கேட்க கூடாது. அதனால்தான் அவன் தெளிவா சொல்ல, பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, கீழ்ப்படியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்றதை நீங்க கேட்கவே இல்லைன்னா யோசிப்பான், வேற ஆளை பார்ப்போம்டா, இதுக்கு என்ன பண்ணாது, நம்மளுக்கு வசியாது போல என்று ஓடிடும். அது ஒண்ணுதான் வழிங்க. அவனை துரத்துறதுக்கு எந்த பாஸ்டரையும் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னதான் பண்ணோம்? அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஸோ அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? நம்மை அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல தெரியாது, அது ரொம்ப, அதாவது மூக்கு நோய்க்கு இடம் விட்ட என்னவோ சொல்லுவாங்க, ஒட்டகத்துக்கா கொஞ்சம் இடம் கொடுத்தா அது முழுசும் உழுக்கு வந்துட்டு நம்மள வெளியேற்றி விட்டு, அது பிசாசுடைய. கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அது நம்மை முழுமையாக ஆட்கொள்ளும். ஸோ அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப அவன் எப்படி செயல்படுவான் என்று சொன்னால், ஏதோ ஒரு மனிதனை கொண்டுதான் என்ன பண்ணுவான்? மனிதனை பிடித்துதான் அவன் மூலமாக தான் செயல்படுவான். அதனால்தான் சொந்தம், ஃப்ரெண்டு முக்கியத்துவம் கிடையாது. எதுக்குதான் முக்கியத்துவம்? தேவனுடைய வார்த்தை. ஆண்டுக்கு பிரியமானதுன்னா செய்வேண்டா, உனக்கால நான் செய்ய முடியாது. முக்கியமானது ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். நாங்க உங்களை மதிக்கிறோம், உங்களை நாங்க நேசிக்கிறோம், ஆனா இந்த காரியத்தை எங்களால செய்ய முடியும், மன்னிச்சுக்கோங்க. வேற எந்த காரியம்னாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன், உங்களுக்காக எதுனாலும் செய்யலாம் அப்படி சொல்லலாம். படாக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் உண்மையான தேவனை கும்புறோம், நீங்கெல்லாம் பொய்யான கடவுளை கும்புறீங்க, அதனால நாங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளும் அங்கதானே இருந்தோம் இல்ல, நம்மளும் ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தோம். பொழுது நமக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு இன்னும் வெளிச்சம் கிடைக்கல. அதனால என்ன சொல்லணும்னா, இல்லைங்க அதை என்னால செய்ய முடியாது, அதை ஞானமாக சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுதுதான் அது நல்லது. அப்ப ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். சில காரியங்கள் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ்னாலும். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த காரியம் என்னன்னா, பரிதாபமா ஆண்டட்ட வருவாங்க. ஆண்டட்ட வந்தோடனே ஆண்டர் என்ன பண்ணுவார்? அவங்கள நல்லா ஆசீர்வதிப்பார். நல்ல பல விதங்களில் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆசீர்வதிச்சவங்க யாரெல்லாம் பக்கத்துல வருவா? இந்த சொந்தக்காரங்களாம் பக்கத்துல வருவாங்க. என் பொண்ணை எடுத்துக்கோ, உன் பையனை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் பக்கத்துல கூட வராத சொந்தக்காரங்களாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்களேன்னு ஒரு பாசம் கிரியேட் ஆகும். பாசம் கிரியேட் ஆனா என்ன பண்ணிடுறது? அடக்குன்னு நம்ம தவறு செய்யறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, அதை நம்ம தெளிவா செய்யணும். ஏன்னா அவன் ஒரு காரியத்தை நம்மளை செய்ய வச்சு அப்படியே நம்மளை கவுக்க பார்ப்பான். அதுதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. பிசாசு இருக்கிறாங்க இல்லைன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அவனெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளை விட கெட்டிக்காரன், நம்மளை எப்படி கவுக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய 24 மணி நேரமும் என்னன்னா, யோபு புத்தகத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எங்க சுத்திட்டு வர அப்படிதான் கேட்கிறாரு. வார்த்தை பார்க்கலாமா? 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அவன் எங்கேயே போய் நிற்கிறான், ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கிறான். சரியா? ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கிறான்.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவள் நடுவிலே வந்து நின்றான். அவனுக்கு பெர்மிஷன் இருக்குதா இல்லையா? அதனாலதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கூட என்ன பண்ணிட்டான், நுழைஞ்சிட்டான். இப்ப நம்ம சர்ச்சுக்கு வருவானா இல்லையா? நீங்க வரக்கு நல்லா டைமுக்கு கிளீனா வந்துருவாங்க. டைமுக்கு வந்து அவன் உட்கார்ந்துருப்பான். யார் பக்கத்துல உட்காரணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வெளியில உட்கார்ந்தீங்கன்னா உங்க பக்கத்துலயே உட்காந்துருப்பான். உங்களை எங்க கவனிக்க விடாம பண்றதோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவான், அவன் கிளீனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனாலதான் வெளியே உட்காராதீங்கன்னு சொல்றது. குழந்தை வச்சிருக்கவங்க மட்டும் வெளியே உட்காருங்க, வச்சவங்களை யாரும் என்ன பண்ணாதீங்க, வெளியே உட்காராங்க, வெளியுக்கு வந்துருக்கு. ஏன்னா இங்க உட்கார்ந்தாலே கவனிக்க முடியல, சரியா? வெளியே உட்கார்ந்தா எங்கிட்டு கவனிக்க முடியும்? அதனால பிசாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இந்த மொபைல் இருக்குல்ல, மொபைல வந்து மெசேஜ் சவுண்ட் வருவேன், டிங். உடனே என்னதான் பண்ணுவோம், ஜோம் பண்ணும்போது டிங் அடிக்கும், பைபிள் வாசிக்கும் போது டிங் அடிக்கும். அதை சைலன்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொபைல் எடுத்து பார்த்து என்ன பண்ணீங்களா, எது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அதை அடிச்சுக்கிட்டே இருந்தா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நிறைய அது எது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம பார்த்துட்டோம்னா நம்ம நிறைய ஈஸியா ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், சரிதானே? அவன் அப்படிதான் செயல்படுவான். அப்ப அசுத்தாவி யாருன்னு பார்த்துட்டோம். இரண்டாவது, அவன் எப்படி செயல்படுவான் என்பதை பார்த்து விட்டோம். அவன் மனுஷனுக்குள்ளே வந்து என்ன செய்தான் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம், சரியா? லூக்கா 11வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினான். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். அப்ப ஊமையா இருக்கிறவங்க எல்லாம் எதுதான் பிடிச்சிருக்கு அப்படி தயவுசெய்து சொல்லாது, சரியா? அப்படி சொல்லக்கூடாது. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, பேசுகிற மனிதனை கூட பேச விடாமல் அவனை செய்கிறான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். பிசாசு எல்லா வியாதியும் பிசாசினால் வருகிறதான்னா இல்ல, பாவத்தினால வருகிறது, பாவத்தினுடைய தான் ஆரம்பம். ஆனா சில நேரத்தில் பிசாசு நம்மை பேசக்கூட விடாமல் நம்ம என்ன ஆக்குகிறான், ஊமையானாக மாற்றுகிறான். இந்த இடத்துல அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சரி? கண்ணை பார்வையற்றவனை ஆண்டு சோகப்படுத்தும் பொழுது நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கண்களுக்கு பார்வை அந்த வெளிச்சம். அதுதான் யோவான் 8வது அதிகாரத்துல பாருங்களேன், அசுத்த பாவத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி அந்த பகுதியை நான் வாசிக்கிறோம், சரியா? ஆண்டவர் அந்த பெண்ணை அந்த மக்களிடத்திலிருந்து காப்பாற்றுகிறார், கல்லறிகிற மக்களிடத்திலிருந்து. அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனம் 8 யோவான் 8:11 பாத்தீங்கன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, மக்களை பார்த்து சொல்றாரு, அந்த பெண்ணு போயிட்டா. அப்ப ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதே காரியத்தை 9வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த பிறவி குருடனாய் இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப பார்வை இல்லாத கண்ணுக்கு பார்வையை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், நான் ஒளியாய் இருக்கிறேன். கண்ணுக்கு ஒரு ஒளி வேணும், அதான் பார்க்க முடியும். அந்த ஒளி இல்லைன்னா அது இருளாய் இருக்குது. வாழ்க்கைக்கு ஒரு ஒளி வேணும். அந்த ஒளியா இருக்கிறது தான் யாரு, நம்முடைய ஆண்டவராய். அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். யோவான் 1 அதிகாரத்துல அவர் இந்த உலகத்தில் என்னவாக வருகிறார், வெளிச்சமாக வருகிறார் என்பதை ரொம்ப அழகாக அது அங்கே சொல்கிறது, சரியா? 8வது வசனத்தை பாருங்க, மன்னிக்கணும், 4வது வசனத்தை பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்வதில்லை. அதாவது இந்த லைட்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி போனா போயிடும், அந்த வெளிச்சம் போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வெளிச்சம் ஒரு காலம் இருளாக மாறாது. ஒரு முறை நமக்குள்ளே வந்து விட்டால் அது. அதனால்தான் அந்த வெளிச்சத்தை என்ன சொல்றாருன்னா, மரக்கால்ல
மூடி வச்சிடாத, கட்டில் கீழே கொண்டு போய் வச்சிடாத, அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்படணும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் என்பது அது என்ன வெளிச்சம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. முதல் நாளிலே ஆண்டவர் எதை படைத்தார்? வெளிச்சத்தை படைத்தார். 4வது நாள்ல எதை படைத்தார்? சூரியன் சந்திரனை படைத்தார். அப்ப முதல் நாள்ல படைச்ச வெளிச்சம் என்ன? 4வது நாள்ல படைச்ச வெளிச்சம் என்ன? 4வது நாள்ல இருக்கிற வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம், சந்திரன் அதுல இருந்து கொடுக்கிற ஒரு வெளிச்சம். ஆனா முதல் நாளில் இருக்கிற வெளிச்சம் கரெக்டா சொல்லுங்க, நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவனுடைய முகத்தில் இருந்த வெளிச்சம். அதை தான் 1 கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அதை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். அது ரெண்டையும் தான் கம்பேர் பண்றார் அந்த இடத்துல. அப்போ ரொம்ப அழகா அதை பொருத்தி காட்டுகிறார். ஸோ இது நான் ஒரு ஸ்லோவா சொல்றேன், அப்படியே சொல்லிட்டே போறேன், உங்களுக்கு தெளிவு இருக்கணும். சரியா? இன்னைக்கு வேதாந்த இடத்துல குழப்பறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெளிவா அது தெரியும், என்னன்றது தெரியும். ஸோ முதல் நாள்ல வந்த வெளிச்சம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்த வெளிச்சம் இல்லை. அது யாருடைய வெளிச்சம்? தேவனுடைய வெளிச்சம், அது அவருடைய மகிமையின் வெளிச்சம். அது நமக்கு தெரியாதுங்க. அந்த மகிமையை தான் பாவம் செய்த பொழுது என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டோம். அந்த வெளிச்சத்தோடு கூட அது நம்மளுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பரலோகத்துக்கு போறப்பதான் அது விளங்கும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு விளங்குது, ஓரளவுக்கு நமக்கு விளங்குது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? அவருடைய வெளிச்சம் இருக்கிறது. அப்ப இந்த விளக்கினுடைய வெளிச்சம் வேற, சூரியனுடைய வெளிச்சம் வேற, எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வேற. சோ அதுதான் இங்க இந்த வசனத்தை வாசிக்கலாம், கொஞ்சம் விளங்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசி. எதையும் கம்பேர் பண்றாரு பாருங்க. முதல் நாளிலே படைக்கப்பட்ட வெளிச்சம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கும். இருள்னா இருளுக்குள்ளே ஏதோ ஒரு வெளிச்சம் இருந்துச்சு போல, அது அப்படியே வெளியே கொண்டு, அப்படி அர்த்தம் இல்ல. இருள் இருந்த இடத்துல எதை பிரகாசிக்க பண்ணினார்? வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அது போல இருளாயிருந்த என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவருடைய முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியாகிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணினார். நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட என்ன சொல்லுவோம்னா பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். நல்ல ஒரு வெளிச்சம், லைட் இருக்குங்க, ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். என்ன பிரைட்? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அதனால அந்த அறிவாகிய ஒளி என்று சொல்லுவோம். அந்த வெளிச்சம் வரும்பொழுதுதான் சரி எது தவறு என்பதை நம்மால பிரிச்சு பார்க்க முடியும். இவ்வளவு நாள் இருள்ல இருந்தோம், நம்ம இந்த சட்டையில இந்த அழுக்கு கூட தெரியல அந்த இருட்டுக்குள்ள. ஆனா வெளிச்சத்துக்குள்ள வந்தவனே நல்லா தெரியுது இவ்வளவு கேவலமா இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை. அதாங்க கிறிஸ்தவம். உண்மையான வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது, அவனுடைய அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நான் ஒரு பாவி என்பதை உணர ஆரம்பிக்கிறேன். அந்த டேர்னிங் பாயிண்ட் வேணுங்க, ரொம்ப முக்கியம். இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற டேஞ்சர் என்னன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள அந்த டேர்னிங் பாயிண்டே இல்லாம இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து எங்க தான் வந்துட்டு இருக்காங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, வசனம் நல்லா தெரியும். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கான்ற செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ண முடியாது. சரி, நான் 8 வயசுல ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். சண்டேஸ் கிளாஸ்ல தான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப சின்ன வயசுனால மறுபடியும் 2-3 தடவை ஆண்டருக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெளிவாயிடுச்சு நான் ஆண்டருடைய பிள்ளை. ஸோ ஏதோ ஒரு நாள், டேட் எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனால் ஒரு நாளிலே நான் பாவி என்பதை உணர்ந்தேன், எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை உணர்ந்தேன். அன்றே என் பாவத்தை மன்னிங்க, நான் எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும், அந்த பாவத்தினுடைய தண்டனை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நான் திரும்புகிற அந்த நாள், அதாங்க வெளிச்சம் நமக்குள்ள வந்த நாள். அது ஏற்படலைன்னா ரொம்ப டேஞ்சர். நம்ம கிறிஸ்தவங்கிட்ட நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ரியல் சேஞ்ச் எதுங்க வராமல் இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நம்ம வாழ்க்கையில, ஆனா அந்த டேர்னிங் பாயிண்ட் நமக்கு வேணும். இப்ப இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு, அதை யோவான் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், மரணத்தை விட்டு
நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான்னு சொல்லி 24வது வசனத்துல 5வது அதிகாரம் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்தியம் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். மையா உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பெரிய கான்ட்ராஸ்ட்ல மரணம் ஜீவன், அப்படியே நேர் ஆப்போசிட். அதான் ரிப்பன்டன்ஸ் சொல்றது, டர்ன் அபவுட் டர்ன், அப்படியே ஃபுல்லா திரும்புறது. நான் போன திசை வேற, இப்ப நான் போகிற திசை வேற. இந்த கிளியர் சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில், இந்த அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டு தெரியாம இருக்கலாம், அதெல்லாம் கவலை. ஆனா என்றைக்கு நீ ஒரு நாள் உட்கார்ந்து நீ நான் பாவி என்பதை உணர்ந்த நாள் அது. ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறின நாள் எது? ஏதோ ஒரு நாள் இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம செய்யணும். சரி, நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டினால அட்ராக்ட் ஆகவே வராங்க. ரொம்ப நல்ல மக்களுங்க, இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, இங்க உட்கார்ந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வரவங்களாம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வரணும்? ஒரு நாள் டர்னிங் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். எங்க இருந்து எங்க வந்துட்டேன்னு தெரியல. சரி, அந்த வெளிச்சத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசாசினால வருகிற தீமை என்னன்றதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ணுகிறான்? நம்மை ஊமையாக்குகிறவனாக. அதாவது தேவன் நம்மளை கடவுள் படைச்சதுலயே பேசக்கூடியவன் யார் தான்? மனுஷன் தாங்க. கிளி பேசுது, மைனா பேசுது, யானை கூட பேசுதுன்னு சொல்றாங்க. ஒரு யானை போய் அப்படியே போறப்ப தண்ணி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உடனே இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுமா அடுத்த யானைகளுக்கு, இங்க தண்ணி இருக்குன்னு சொல்லி. ஏதோ ஃப்ரீக்வன்சிஸ் அதை செக் பண்றதுக்காக அந்த ஃப்ரீக்வன்சியை ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் பிளே பண்ணியிருக்காங்க, யானைகள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியல, இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பேச்சு கிடையாது. நாய் கூட பேசுறதுக்கு அப்படி சொல்லுவாங்க இல்ல, அது என்னமோ லொல்லுன்னு குறைக்கும். நம்ம சொன்ன உடனே நல்லா இருக்கான்னா ஒல்லொல்லுன்னு குறைக்கும். அது உண்மையா பேசுறதுக்கு. ஆனா மனுஷன் தான். நம்ம குழந்தைகளை பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அது எங்க இருந்தா அடுத்த வார்த்தையை பிடிக்குன்னு தெரியாது, அழகாக பேசுறத பார்க்கணும். இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் பிள்ளைகள், குழந்தைகளை வச்சு பார்க்கணும். எப்படி அது லேர்னிங்? அதான் ஞானம் தேவன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒரு மனுஷனை பயனற்றவனாய் மாற்றுகிறவன் தான் யாரு? பிசாசு. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? மார்க் 5வது அதிகாரம். பிசாசு நமக்குள்ளே வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப முக்கியமானவன். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல நல்லவனா தான் இருப்பான், ஏதோ நன்மை செய்கிறவனை போல தெரியும். ஆனா பின்னாடி நம்மளை பிரயோஜனமற்றவனாய் மாற்றுவான். தேவன் நம்மை எதற்காக படைத்தாரோ அதற்கு பிரயோஜனமற்றவர்களாய் நம்மை மாற்றி விடுவான், அவனுக்கு இடம் கொடுத்தானா. வாசிக்கலாமா? 5வது அதிகாரம் 3வது வசனம். மார்க் 5:3. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. எங்கப்பா மனுஷன் குடியிருக்கணும்? கல்லறை குடிக்கிறது செத்து போனவங்க இருக்கிற இடம். ஆனா இவன் எங்க போயிருந்தான்? இப்ப மனுஷன் எந்த நிலைமைக்கு கொண்டு போறான் பாருங்க. நீ நாயை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம பார்க்கணும்ல, குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்குறான், நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலத்துல சிரிப்பும் இருக்கு, ஆனா பரிதாபமா இருக்குது. எப்படா மனுஷனை இவ்வளவு பரிதாபம் ஆக்கிட்டானே மனுஷன், பிசாசு. அப்ப சாராயன்ற உன்னை கொடுத்து அவனை என்ன ஆக்கிட்டான்? கேவலமான நிலைமைக்கு கொண்டு போறான். அதுதான் பிசாசுடைய வேலை. இங்க என்ன பண்ணுகிறான்? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருக்கிறது. அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. முரட்டு பயலா இருக்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ண யாராலும் முடியல. அவன் அநேக விலங்குகளினாலும் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்கு. நல்லா யாரையும் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. மிருகம் மாதிரி ஆகிட்டே இருக்கு, மிருகம் மாதிரி ஆகிட்டே இருக்கு. இது யாருடைய செயல் நினைக்கிறீங்க? பிசாசுக்கு இந்த உலகம் இடம் கொடுக்காத விளைவுகளை உலகம் அனுபவிச்சுட்டே இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தை காப்பாற்ற முடியாதுங்க. முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கிடுவோம். நம்மோடு கூட இருக்கிற அந்த சிலரை நம்மால் காப்பாற்ற முடியணும். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுக்குள்ள சமாதானம் இல்லை.
இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிடுறான். அவனுக்குள்ள அமைதல் இல்லை, கதறிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு தன்னையே காயப்படுத்துகிற ஒரு மனிதனாக, எல்லா பாவமும் மனிதனை என்ன பண்ணுது? காயப்படுத்து. நல்லது நினைச்சிட்டு போறான், அது அப்படி அவனை நாசமா சொல்லுவாங்க. ஒரு கதை தான் நினைக்கிறேன், உண்மையானு தெரியாது. ஒரு அழகான மனுஷனை தேடி அவனை பார்த்து படம் வரையணும் ஒரு ஆர்ட் வரைகிறவர் தேடினார். ஒரு அழகான மனுஷனை தேடி சில கண்டுபிடிச்சாரு, அவனை உட்கார வச்சு அழகா வரைஞ்சிட்டாரு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சாரு. ரொம்ப அசிங்கமான மனுஷனை கண்டுபிடிச்சு அவனை படம் வரையணும். ரொம்ப நாள் அவனுக்கு கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் ஒரு மனுஷனை கிடைச்சிச்சு, அவனை உட்கார வச்சு வரைஞ்சாரு. அப்புறம் வரைஞ்சி முடிச்சோடனே அவன் சொன்னான், என்னதான் நீங்க ரொம்ப அழகான மனுஷனா உட்கார வச்சு வரைஞ்சீங்க, ஏண்டா இப்படி ஆயிட்டேன்னா பலவிதமான தீய பழக்கத்தினால. அப்படி நிறைய நடிகைகளை பாருங்க, குழந்தை நடிகைகள் இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா அவங்க இந்த கம்பேர் பண்ணுவாங்க, இந்த வருஷத்துல அவங்க மூஞ்சி இப்படி இருந்துச்சு. குடி காசு எக்கத்தப்பா வந்தோடனே உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், தன்னையே சீரழிச்சிடான். வயதுக்கு அடாத பல காரியங்களில் ஈடுபட்டனா ஆயிடுதான். கொடூரமான ஒரு மனுஷனா அப்படியே பிசாசு செய்கிற காரியம். இந்த ஒரு மனுஷனை பத்தி ஆண்டவர் சொல்கிறான். அந்த மனுஷன் லூக்கால பார்த்தது அவன் ஊமையா பேச முடியாதவன். இந்த மார்க்கு 5 வாசிக்கும் போது அவன் பெணம் மாதிரி அலைஞ்சிட்டு வீட்டுல கூட இருக்க முடியல, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கான். தன்னையே காயப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆம்பளைங்க. மனைவியை பத்தி கவலை கிடையாது, பிள்ளைய பத்தி கவலை கிடையாது. குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். இந்த மனைவி போய் சாயங்காலத்துல அதை தூக்கி கொண்டு வரணும், வீட்டுக்கு வந்து சேர்க்கணும். ஏதோ ஒரு ஆம்பளன் வீட்டுல இருக்காரே, இருக்கட்டும். இப்படி இப்படி சொல்ற பெண்கள் நிறைய பேருங்க நம்ம நாட்டில். ஏதோ ஒரு ஆம்பளன் இருக்காரு தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மா கஷ்டப்பட்டு பாத்திரங்க தேய்ச்சி 4 காசு சம்பாதிச்சுட்டு வந்தா அதையும் பிடிங்கிட்டு போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. இதனால பாவத்தினால யார் அதை செய்கிறதுன்னு சொன்னா பிசாசு அதை செய்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தலையை விரிச்சு போட்டு பிசாசு பிடிச்சி ஆடுவாங்க. இன்னைக்கு நீங்க அதை பார்க்கவே முடியாது. நான் தான் அடிக்கடி யோசிப்பேன், பிசாசு தான் டெக்னிக்கலா மாத்திட்டான். இன்னைக்கு தலையை விரிச்சு போட்டு ஆடினா அது நல்லா இல்லை, அவனுக்கு பெருமையா இல்லை. இன்னைக்கு நாகரிகம்னு சொல்லி நிறைய நேரத்துல உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். நாகரிகம்னு சொல்லி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். அவன் உள்ளுக்கு இருக்கிறதே தெரியாது, ஆனா சீரழிச்சுவான். அதனாலதான் விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் எப்படி வருவான்னா கள்ள போதனைகள் மூலமாக வருவான். சத்தியத்தை விட்டு நம்மை விளக்கும்படியாக வரும். அதுக்கப்புறம் பாவத்துல போய் தள்ளிடுவான்னு வச்சுக்கோங்க. அப்ப நல்லவனை போல வருவான், சத்தியம் பேசுகிறவனை போல வருவான். அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன்ல, இதுல எழுதாத பத்தி நம்ம கவலையே பட விட்டுருங்க. பெரிய அறிவாளி மாதிரி நம்ம ஆராய்ச்சி செய்ய போய் கெட்டு போயிடும். இதுல இல்லையா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் ஆண்டோட்ட போய் கேட்டுக்கிறேன். இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நேருக்கு விவாதம் வைப்பாங்க. ஒரு முறை கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் இருக்கும், இயேசு கிறிஸ்து போதகரா புரட்சியாளரா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க மதுரையில். சாலமன் பாப்பையா தான் தலைமைத்தாங்க. நான் என்ன சொன்னேன், தப்பானா அவர் போதனை செய்தார், அவருடைய செயல்கள் புரட்சிகளை உண்டாக்கினது இல்லைன்னு சொல்ல. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. போதகரா புரட்சியாளரா? அவர் ஆண்டவர். எங்க இருந்து விளக்க பார்க்கிறான் பாருங்களேன் பிசாசு. அவர் ஆண்டவர். அது அந்த மாதிரி பட்டிமன்றம்லாம் வைக்க கூடாதுங்க. அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பயங்கரமா பேசும்போது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கலாம். தப்பு. அது ஒண்ணுதாங்க வேதாமம். சத்தியம் என்றது உண்மையா ஒண்ணுதான். சரியா? 10 கிடையாது. இதுவா அதுவான்லாம் கிடையாது. இதுதான். அதுக்கு மிஞ்சினது, அதாவது உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சினது என்னதான்? பாவமா பாவத்தினால் இடமே கிடையாது வேதாந்தத்துல. அதனால இதுல இருக்கா பார்ப்போம், இதுல இல்லையா விட்டு அப்படிதான் நம்ம போகணும். இல்லாட்டி நம்ம ஏமாந்துரும்.
வாக்குவாத நோய் கொண்டவர்னு சொல்லி தீமோத்தேயுல பவுல் சொல்கிறார். அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்குது, வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கு, கிட்டமே கிடையாது. பவுல் தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு, வாக்குவாதம் பண்றது எங்களுடைய பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. வாக்குவாதம் பண்ண விவாதிக்கலாம். இது என்ன சொல்லியிருக்கு, பைபிள் இங்க என்ன சொல்லிருக்கு, அங்க என்ன சொல்லியிருக்கு, அப்படி சொல்லி விவாதிக்கலாம். அது என்னவா மாறக்கூடாது, வாக்குவாதமாக மாறக்கூடாது. ஸோ பிசாசு யாரை எப்படி கவிழ்க்க வேண்டும் என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நான் செல்ல வேண்டும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவான். என்னென்ன பார்த்துட்டோம், அசுத்தாவி யாருன்னு பார்த்துட்டோம். அவன் எப்படி செயல்படுவான், ஒரு சரீரத்துக்குள்ள புகுந்துதான் செயல்படுவான். நம்ம இடம் கொடுத்தோன்னா நமக்குள்ள என்ன பண்ணிடுவான், வந்துடுவான். சரியா? பொசஸ் பண்றதுன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல தலையை வரிச்சு ஆட்டி போற அந்த மாதிரிலாம் இப்ப பொசஸ் பண்ற மாதிரிலாம் தெரியல. ஆனா மனுஷனை கெடுத்துட்டு இருக்கிறானா இல்லையா, அவனுக்குள்ள உட்காந்துட்டு குடும்பத்துக்குள்ள உட்காந்து கெடுக்கிறான், சண்டையை மூட்டி கெடுக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தை செய்து குடும்பத்தை நாசப்படுத்துகிறான், சபையை நாசப்படுத்துகிறான். நம்ம ஜாக்கிரதையே இல்லைன்னா நம்மள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். யார் உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும், இங்கதாங்க ஆண்டவர் இருக்கிறார். சரியா? இந்த நம்ம வாசம் 24 வசனத்துல அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது என்னமோ அதுவா வெக்கேட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அது வந்தா போகாதுங்க, 40 வருஷம் ஆனாலும் போகாது. சரியா? அது ஒரு மனுஷனை அழிச்சிட்டு தான். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம் இருந்தாங்க, நம்மளோட இல்லை. அந்த அம்மா 40 வருஷம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா இறந்த டைம்ல இருந்து வந்துச்சு. கோயிலா ஏறி இறங்கினாங்க, ஆர்சி இடங்களுக்கு எல்லாம் போனாங்க. நம்ம சபையில ஒருத்தவங்க சண்டே ஸ்டேஷன் நடத்துறவங்க மூலமா நம்ம சபையோட கிட்ட தொடர்பு கிடைச்சி நம்ம போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கடைசி அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவங்களுக்காக ஜெபம் பண்றப்ப நான் 40 வருஷமா நான் கேட்கிறேன், அவங்கள கொண்டு போகாம நான் போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசிச்சாங்க ஆண்டவரை. அந்த விசுவாசத்தினால அவங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைச்சு, முழுமையான விடுதலை. பிசாசு உள்ளுக்கு வந்துட்டானா நம்மளை அழிக்காம விடவே மாட்டான். விடுதலை வேண்டும்னா ஒரே ஒரு விடுதலை தான். அது என்னன்னா யோவான் 8:32 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். உண்மையான விடுதலை எங்கே இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. சரி, ஆண்டவர் இந்த 14 வசனத்துல ஊமையனை சுகப்படுத்துகிறார். பிசாசை துரத்தினா அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன சொல்றாங்க 15 வசனத்துல, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாலே பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசுசாமி சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் மூலமாக பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாப்பா, ஒரு ராஜ்யம் தனக்கே விரோதமான என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, அழிஞ்சிருமே அப்படி சொல்லிட்டே வர. நம்ம ஊர்ல எல்லாம் பிசாசு துரத்துறாங்களா துரத்தலையா பாத்திருக்கீங்களா? போடாங்க அடிச்சு என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க. இங்க வீட்டுக்கு எதுக்கவே நடந்துச்சானா பக்கத்துல இருந்து பார்த்துருக்கு. ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு, அடிச்சு போட்டாங்க அடிச்சு. அப்புறம் அது ஒரு லிஸ்ட் கொடுத்துச்சு, எனக்கு இல்லை இதெல்லாம் வாங்கி கொண்டு வா. சாராயம் கட்டிச்சு, சுருட்டு கட்டிச்சு, கோழிக்கறி கட்டிச்சு, எல்லாம் கேட்டு அப்புறம் அதுக்கு நைட்டு 11 மணிக்கு எவனோ போய் அதுக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை வச்சாங்க. அப்புறம் என்னென்னமோலாம் பண்ணாங்க. நான் பக்கத்தில் தான் நின்றேன். எந்திரிச்சு திரு ஓடுனா 10 அங்கே போய் விழுந்தான். அவனுக்குள்ளது போயிடுச்சு, அவன் சரியாயிட்டான்னு சொல்லிட்டான். எப்படி துரத்துனாங்க, எதை வச்சு துரத்துனாங்க? நிச்சயமா இயேசு கிறிஸ்து துரத்தல, நான் கொடாங்கிதான் அடிச்சு துரத்தினேன். இது என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, கொஞ்சம் தெளிவா இருக்கு, ஓரளவுக்கு தெளிவாங்க. நான் சொல்றது 100% கரெக்டுன்னு எனக்கு தெரியல, ஆனா வசனத்தின்படி தான் நான் சொல்றேன். ஏன்னா ஏசாமி துரத்தணும்னு என்ன சொல்லிட்டாங்க அவங்க, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 18 வசனத்தை பாருங்களேன். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால்
அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? அப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. பிசாசு வச்சே பிசாசு துரத்துனா அவன் ராஜ்யம் எப்படி நிற்கும்? உடஞ்சி போயிருமே. அப்படி செய்ய முடியாதுன்றது ஆண்டவர் அங்க சொல்றார். பிசாசே பிசாசுக்கு எதிராக மாறுமா? மாறாதுன்னு சொல்றார். அப்ப இவங்க கோடாங்கி அடிச்சு பண்றதெல்லாம் என்னது? அந்த பையன் சோகமாயிட்டானே, அது என்னது? எத்தனையோ இடத்துல போய் பிசாசு சிலதுல அடி அடின்னு அடிச்சு, விளக்கமாத்த வச்சு அடிச்சு எரியுது. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா பைபிளை கையில கொடுத்தா எரியுது. நான் அந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ண போயிருக்கேன். அவங்களை பத்தி எனக்கு தெரியவே ஃபர்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என்னோட மனைவி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சின்சியரா இந்த மார்க் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கணும். ஜோம் பண்ண கூட இல்லை, வாசிட்டு இருக்கப்ப திடீர்னு பாக்குறேன் எனக்கு பின்னாடி பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு சாலாம் ஒர்க் பண்ணதுனால நான் பயப்படல, ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வாசிக்கிறது நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவங்கள அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நல்லா இருந்தாங்க, என் கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. நான் சீரியஸா வாசிட்டு இருக்கப்ப அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறுத்திட்டேன். எனக்கு அது தொந்தரவு பண்ணக்கூடாது. அது யாரை காயப்படுத்தும்? அந்த மனுஷனை காயப்படுத்தும். ஆண்டவர் வந்த உடனே அந்த பிசாசு பிடிச்ச அந்த பையன், அதாவது அலக்கழிச்சின்னு வாசிக்கிறோம்ல பைபிள்ல, அவன் செத்தே போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க எல்லாருமே. பயங்கரம் அலக்கழிச்சிச்சு. பிசாசு அதான் பண்ணும், அந்த மனுஷனை காயப்படுத்தும். பிள்ளைங்க பயந்துடாதீங்கப்பா, சரி? அது அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்பயும் அது போகல. நிறைய பேர் அவங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. சிலருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க இப்ப ஆண்டருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க அந்த விடுதலைக்காக என்ன பண்ண ஆரம்பிங்க? ஜோம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் புரிஞ்சுட்டீங்களே, ஜோம் பண்ணுங்க சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கப்ப விடுதலைன்னு ஒரு அவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா, ஏதோ ஒரு காரியங்கள, அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா 100% சொன்னாங்க. நம்ம கையில தாங்க இருக்கு. பிசாசுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. யாருக்கு இடம் கொடுக்கணும்? ஆண்டருக்கு இடம் கொடுக்கணும். நீங்க பிசாசு துரத்துறதுக்கெல்லாம் பாஸ்டருக்கு வேலை கிடையாது. நீங்க ஆண்டரை ஏற்றுக்கோங்க, பிசாசு தானா என்ன பண்ணிடுவான்? வெளியே போயிடுவான். அவசியமே கிடையாது. ஒருவேளை ஒண்ணுமே புத்தி சுவாதீனம் இல்லாதவனை போல சிலர் இருக்காங்களா, அவங்களுக்கா நம்ம ஜோம் பண்ணணும். இந்த ஜோம் பண்ண வேணாம்னு சொல்ல. ஆனால் ஒரு மனுஷனை பிசாசு தொந்தரவு பண்ணதுன்னா நீ என்ன பண்ண? ஆண்டருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். தேவனுக்கு உள்ள இடம். ஈக்கு என்னடா இரும்பு பட்டறையில வேலைன்னு சொல்லுவாங்க. ஈ இரும்பு பட்டறையில இருக்க முடியாது. என் டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சுட்டே இருப்பான். அங்க ஈ இருக்க முடியாது. அது மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம இருந்தோம்னா அவன் என்ன பண்ணிடுவான்? உங்களை விட்டு ஓடி போய் விடுவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அததான் இந்த பகுதியில் ஆண்டு சொல்றாரு. ஆண்டவர் எப்படி துரத்துறாரு? இந்த உலகம் எப்படி துரத்துதுன்னா அது சொல்ல மறந்துட்டேன். உலகம் எப்படி துரத்துனா அதை பிரியப்படுத்துறாங்க. அது கேட்கறதெல்லாம் என்ன பண்றாங்க? கப்பம் கட்டுறது மாதிரி, நான் இதெல்லாம் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத. அது பூரணமான விடுதலை கிடையாது. அவங்க இன்னைக்கும் அதுக்குள்ள அடிமையில இருப்பாங்க. அவங்க தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க. ஏன்னா அது கேட்ட சுருட்டு, அது சாராயம், அது கேட்டதெல்லாம் கொடுத்துறதுனால அது ஓகே, அக்ரிமெண்ட்ல அது போயிடும். ஆண்டவர் எப்படி துரத்துறான்னு பார்க்கலாமா? 20ஆம் வசனத்தை பார்த்து தெளிவா சொல்லியிருக்காரு வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப ராஜ்யமே மாறுகிறது. பிசாசு ஆண்ட இடத்திலே யார் ஆள ஆரம்பிக்கிறார்? ஆண்டவர் ஆள ஆரம்பிக்கிறார். அப்ப எதனாலே அவர் துரத்தினார்? தேவனுடைய வல்லமையினாலே அதை துரத்தினான். அதான் சொல்ல, வேறொரு பெரிய ஆள் வந்தாதாங்க அதை செய்ய முடியும். 21ஆம் வசனம் 22 வாசிக்கலாமா? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஒரு பலவான் ஒரு இடத்தை வீட்டு காத்துட்டு இருக்கானா அது பத்திரமா இருக்கும். 22ஆம் வசனம், அவனிலும் அதிக பலவான் அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஒரு பலசாலி ஒரு வீட்டை காவல் காத்துட்டு இருக்கான்.
அவனை விட ஒரு பலசாலி வந்து இவனை அடிச்சுட்டானா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடும். சோ ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அவன் பலசாலி தான். யாரு? பிசாசு பலசாலி தான். அவனிலும் பலசாலியாகி தேவனுடைய வல்லமை இங்க வரும் பொழுது அவன், இது வந்து பெர்மனன்ட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அது ஆண்டு நம்ம கொடுக்கறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டு நம்ம கிடைச்ச ஃப்ரீடம் வந்து ஒரு அறகுறை எல்லாம் கிடையாது, முழுமை. ஆனால் இனிமே நம்ம பிசாசு தொடவே முடியாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் கடைசியா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? தெய்வம் நம்ம கொடுத்திருக்கிறது முழுமையான விடுதலை. அதை தான் ஆண்டவர் வந்து நான் 24ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அந்த வீடு எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த வீடு எப்படி இருந்துச்சா? 25ஆம் வசனம் அவர் அதில் வரும்போது, அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு. ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கும் பொழுது நம்முடைய வீடு என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருது. பழசெல்லாம் மாறிடுச்சு, ரொம்ப அழகா இருக்குது. அப்படிதான் தேவன் நம்மை மாற்றுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு வெளியே போயிருச்சு, நீ ஆண்டர்ட்ட இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டாய், பிசாசினத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால், எதனால உன்னை நிரப்பு? தேவனுடைய காரியத்தாலே உன்னை நிரப்பு. காலியா மட்டும் வச்சிருக்காங்க உன் வாழ்க்கையை. பிசாசு தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே உடைய வசனத்தாலேனே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வசனத்தை நிர்ணயத்தில் வைத்தேன். ஏன் மனப்பாட வசனம் பண்ணோம்? தேவனுடைய வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்னா யாருக்கு இடம் இல்லாம இருக்கணும்? பிசாசுக்கு இடமே இருக்க கூடாது. இல்லாட்டி அவன் கொஞ்சம் நுழைவான், அப்புறமா முழுசா நுழைவான், வாழ்க்கை நாசம். விசுவாசியுடைய வாழ்க்கை நாசமாக. ஒருவேளை அவன் உண்மையான விசுவாசி ஆனால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவனுடைய வாழ்க்கை டோட்டல் வேஸ்டா இந்த உலகத்துல முடிஞ்சு. அதுதான் அங்க அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். சோ விசுவாசியுடைய கடமை என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றது ஒரு காரியம். மற்றபடி நம்முடைய வீடு தேவனுடைய காரியத்தால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஏன் அவனுடைய காரியத்தில் இன்வால்வ் பண்ணணும்? ஏன் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும்? ஏன் மனப்பாடம் பண்ணணும்? ஏன் போய் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்? தேவனுடைய காரியத்தில் நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது பிசாசுக்கு அங்க இடமே கிடையாது. இதுதான் ஒண்ணு, ஒரே ஒரு வழி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு விசுவாசி பிசாசுக்கு இடம் கொடுப்பானால் மறுபடியும் அவன் வந்து என்ன பண்ணுகிறான்? பிசாசு அழிக்கப்பான், பிரயோஜனமற்றவனாய் மாற்றுவான். இதை நம்ம மனசுல நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்லாம் சொல்ல முடியும். ரட்சிப்பு இழந்து போகும்னு நாங்க சொல்ல வரல. நீங்க உண்மையா விசுவாசியானால் உங்கள் பிரயோஜனத்தை இழந்து போவீர்கள். தேவனுக்காக பயன்படுவதை இழந்து போவீர்கள். தேவனுக்காய் பேசுகிற அந்த கட்ஸ் உங்க போயிடும். தோற்று போகும் பொழுது நீங்க ஆண்டவருக்காக எழுந்து நின்று பிரகாசிக்க முடியாது. ஸோ அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு பிசாசு துரத்தனோடனே ஆண்டரையே குற்றம் சொல்றாங்க. பிசாசுனால பிசாசு துரத்துறான் அப்படி சொல்ற. இல்லப்பா, அப்படிலாம் செய்ய முடியாது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அதனால தேவனுடைய ராஜ்யமே உங்ககிட்ட வந்துருச்சு. இப்ப ராஜ்யமே மாறிடுச்சு. முன்னாடி பிசாசு ராஜ்யம் பண்ணினா இப்பொழுது நான் ராஜ்யம் பண்ணுகிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு விசுவாசினுடைய கடமையாக 24 to 26 வரைக்கும் நம்ம வாசித்தோம். சரியா? இப்ப பிசாசு திருப்பி வர முடியுன்றத தெளிவான்ற இந்த வசனத்துல சொல்லுகிறான். அப்படி திருப்பி பிசாசு வந்து குடிக்கொள்ளுவானா அவன் மட்டும் தனியா வர மாட்டான், நீ 7 பேரை கூட்டிட்டு வருவான். அது சொல்லுகிறார். அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். பயமா இருக்குங்க, அது யோசிச்சு பார்க்க. சரியா? விளையாட்டை நம்ம பேசிட்டு போற மாதிரி இல்ல, அது ரொம்ப சீரியஸாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிஞ்சு. பிசாசு கொடூரமானவன், நம்மை அழித்து நாசப்படுத்துவதனுடைய நோக்கம். உலகத்தை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். பாத்தீங்கன்னா ஆண்டுகிட்ட வர்றதே நீ கடினமா மாறிடுச்சு பாருங்க. கடினமா மாறிச்சு. காலையில் சொன்ன அந்த மெக்கானிக் சொல்றாரு, பிள்ளைகள்லாம் வந்து கிரிமினலா வளர்க்கணுங்க, அப்பதாங்க சர்வை பண்ணணும். என்ன மைண்ட் செட்டு எனக்கு புரியவே இல்லை. ஓம் பிள்ளையிலட கிரிமினலா மாறிடும் அப்படின்னு அந்த அறிவெல்லாம் இல்லை. அப்படி வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க, அப்படிதான் வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆயிட்டாங்க, மைண்ட் செட்டாவே அப்படி ஆயிட்டாங்க. அது யாரையும் பாதிக்கிறா? விசுவாசிகளையும் பாதிக்க. நம்ம அப்படியெல்லாம் இருக்க முடியும். நன்மை செய்ய படியுங்கள் தான் ஆண்டு சொல்றோம்.
கர்த்தருக்கு பயந்து நன்மையை, தேசத்துல நன்மையை மீந்து கொள் சொல்றான். நன்மையை தான், நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மை நம்மை பாதுகாக்கும். ஆண்டவர் தான் சொல்கிறார், பிசாசுக்கு நம்ம மறுபடியும் இடமே கொடுக்க கூடாது. மறுபடியும் பிசாசு உள்ளே நுழைய முடியும். நம்ம இடம் கொடுத்தோன்னா அவன் உள்ளுக்கு நுழைவான், நம்முடைய வாழ்க்கையை நாசம். சரியா? இந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜோமனோமா தலையில் தாக்கும். ஒரு நிமிஷம் கண்களில் மூடி இருக்கலாமா? பாவத்தோடு கூட விளையாடுவதும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ஆண்டவர் வேண்டாம், விலக்கிற, விற்றுன்னு சொல்லும் பொழுது, அதை விடாதிருக்கும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். ஆண்டவர் எதை விட்டுவிட சொல்லுகிறாரோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். எதிலிருந்து ஒதுங்கி போக சொல்லுகிறாரோ நாம் ஒதுங்கி போகணும். எது தேவனுடைய காரியம் இல்லையோ அதை நான் வாழ்க்கையிலே நான் விட்டுவிட வேண்டும். இல்லாட்டி நம்ம பாதிக்கப்படுவோம். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நம்மளை விட்டு ஓடி போனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேற டெக்னிக்கே கிடையாது. அதுதான் ஒரே ஒரு வழி. அவன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சொல்ல போனா கடைசி காலம் என்று அறிந்து அவன் மிக வேகமாய் செயல்படுகிறான். பிசாசு தேவன் நம்மை பாதுகாக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஒளிந்து போகாமல் இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவன் தன்னுடைய பாதுகாப்பை விலக்குகிறார். நாம் அவருடைய பாதுகாப்புக்கு வெளியே போகிறோம். அதனால பிசாசு எளிதாக நம்மை கவிழ்த்து விடுவோம், ஜாக்கிரதையாக வாழாவிட்டார். ஒரு நாளும் பிசாசினால் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. அவனுடைய வஞ்சனைக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது. நேசிக்கிறே, நீர் மனிதனை விடுதலை ஆக்குகிறீர். அதை தான் நாங்கள் படித்தோம். எங்க வாழ்க்கை அலங்கோலமாக இருந்தது, இன்றைக்கு அழகாக சுத்தமாக ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த வீட்டிலே நீர் வாசமாயிருப்பீரானால், உமக்கே நாங்கள் இடம் கொடுப்போமானால், உம்முடைய காரியத்தால் நிரப்புவோமானால் பிசாசுக்கு அங்கே இடமில்லை. ஆனால் ஒரு மனிதன் தன் இடத்தை காலியாய் வைத்திருக்கும் பொழுது பிசாசு மறுபடியுமாக அவனை ஆட்கொள்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிப்பை எங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற விடுதலையை போல அல்ல, நீ பூரணமான விடுதலையை கொடுக்க. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருது. மறுபடியுமாய் அவனுக்கு இடம் கொடுக்காம நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிற மக்களாக, உமக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாக இருக்க எங்களுக்கு தெரிவித்தார். வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்த எல்லாரையும் இந்த கிருபையினாலே கிடைக்கட்டும். செல்லப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும்னால பிதாவே, ஆமென்.